சிவாஜி அவர்களுடைய நடிப்புல 1968ஆம் ஆண்டு வெளியான ஹரிச்சந்திரா ஒரு புகழ்பெற்ற தமிழ் புராண திரைப்படமாகும். KS பிரகாஷ் ராவ் இயக்கத்துல G வரலட்சுமி அவர்களின் பிரமோதா ஃபிலிம்ஸ் தயாரித்த இந்த திரைப்படத்துல சிவாஜி அவர்கள் ஹரிச்சந்திரனாகவும் நம்பியார் விஸ்வாமித்ரராகவும், படத்தை தயாரித்த நடிகை G வரலட்சுமி இதுல ஹரிச்சந்திரன் ஜோடி சந்திரமதியாகவும் அவங்களே நடிச்சிருக்காங்க. மேலும் இவர்களுடன் TS பாலையா, KA தங்கவேலு, VK ராமசாமி, OAK தேவர், முஸ்தபா, அஜித் சிங், ராமாராவ், மாஸ்டர் ஆனந்தன், CR சுப்புராமன், M பால்ராஜ், G வரலட்சுமி, TP முத்துலட்சுமி, மோகனா, கனகஸ்ரீ போன்ற பல முன்னணி நடிகர்களும் நடிச்சிருந்தாங்க. வணங்காமுடி போன்ற வெற்றி படங்களின் வசனகர்த்தா AK வேலன் மற்றும் உதயகுமார் அவர்களின் வசனத்துல மகாகவி காளிதாஸ் பட இயக்குனர் திரு RR சந்திரன் மற்றும் ராஜா பட கேமராமேன் மஸ்தான் சேர்ந்து ஒளிப்பதிவு செய்ய கோபி கிருஷ்ணா குழுவினரின் அற்புத நடனம் அப்படின்னு உருவானது ஹரிச்சந்திரா திரைப்படம். G வரலட்சுமி அவர்களின் கணவர் தான் இயக்குனர் KS பிரகாஷ் ராவ். வசந்த மாளிகை, அவன் ஒரு சரித்திரம், கருடா சௌக்கியமா போன்ற வெற்றி படங்களின் இயக்குனர் அவரு. KV மகாதேவன் இசையமைத்துள்ள இந்த ஹரிச்சந்திரா படத்துக்கு தஞ்சை என் ராமையாதாஸ் மற்றும் உதயகுமார் பாடல்கள் எழுதியிருக்காங்க. பின்னணி பாடகர்கள் TM சவுந்தரராஜன், SC கிருஷ்ணன், SV பொன்னுசாமி, R பாலசரஸ்வதி தேவி, K ராணி அண்ட் உடுதா சரோஜினி. சென்னை மற்றும் தென்னகமெங்கும் ஹரிச்சந்திரா 1968ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு வெளியீடாக 11/4/1968 வியாழக்கிழமை அன்று வெளியானது. மண்ணை தின்று அந்த மண்ணை தின்ற வாய்க்குள்ளேயே இம்மண்ணுலகை காட்டியவன் அந்த மாயவன். அவன் போதை போதை அப்பா பொல்லாதவன் அந்த கண்ணன். பொல்லாதவர்க்கு பொல்லாதவன், நல்லவர்க்கு நல்லவன். அப்பா அந்த கண்ணனை நான் பார்க்க முடியுமா? எண்ணத்தில் தூய்மையோடு அந்த கண்ணனையே நினைத்திருந்தால் என்றாவது ஒரு நாள் பார்க்கலாம். அப்படி என்றால் இன்று முதல் அந்த கண்ணனையே நினைத்து வழிபடுகிறேன். அப்படியே செய்யம்மா, அந்த கண்ணனையே வழிபடு, விரைவில் அவன் அருள் உனக்கு கிடைக்கும். அதற்கட்டும், தினசரி தவறாது இப்படி ஒரு மாலையை தொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது யாருக்கு? அந்த கண்ணனுக்குத்தான் அம்மா. கண்ணனுக்கு மாலை என்றால் மிகவும் ஆசையாப்பா? மிகவும் ஆசை. எங்கே போகிறீர்கள்? பழங்கள் பறித்து வருகிறேன் அம்மா. இதோ மாலை. தரமாட்டேன், நீ பொல்லாதவனாயிற்றே. மாலையை உன் கழுத்திலே போட்ட பிறகு என்னோடு விளையாட வராமல் ஏமாற்றி விட்டா? எத்தனை துணி உனக்கு! யார் கொடுத்த தைரியம் இது? நீ சூடிக்கொள்ளவா நான் மாலை தொடுத்தேன்? அனுதினமோ ஆண்டவனுக்கு நான் செய்து வந்த தொண்டினை அரைக்கலத்து அழித்து விட்டாய். என் பக்திக்கே களங்கம் ஏற்படுத்தி என்னை பாவியாக்கி தீராத பழிக்கு ஆளாக்கி விட்டாயே. பாடுபட்டு உன்னை வளர்த்ததுக்கு பலனாகிது. கழட்டு மாலையை வைக்கிறே. போவெளியே, என் முன்னே நிற்காதே, போவெளியே. உங்களை விட்டு எங்கே போவது? அடித்தாலும் அழைத்தாலும் நீங்கள் தானே துணை. அப்படியே தவறு செய்தாலும் தக்க தண்டனை கொடுத்து விடுங்க. ஆனால் இனி ஒரு முறை வெளியே போவது மட்டும் சொல்லாதீர்கள், சொல்லாதீர்கள். கோதை கோதை, அழாதே அம்மா. ஆத்திரத்தில் நானும் குழந்தையாகிவிட்டேன். என் தவறையெல்லாம் மன்னித்து விடு தாயே, மன்னித்து விடு. இதப்பா, ஆண்டவனுக்கு தொடுத்து வைத்த மாலையை நாம் அணிந்து கொள்ளலாமா? அது பெரும் பாவம் அல்லவா? போகட்டும், இதுவே முதலும் கடைசியுமாக நினைத்து இனி ஒரு முறை இந்த தவறை செய்யாதே. ஊரே அறிந்த கதை சத்யவான் ஹரிச்சந்திரனின் கதை. பிழிய பிழிய சோகம். அந்த காலத்துல அப்படிதானா அப்படின்னு நம்பவும் முடியாத ஒரு கதை. அயோத்தியை ஆளும் மன்னன் ஹரிச்சந்திரன், அதாவது சிவாஜி அவர்கள், அவருடைய மனைவி சந்திரமதி, ஒரே மகன் பாலகன் லோகிதாசன். லோகிதாசனின் பிறந்தநாள் விழாவோடு தொடங்குகிறது திரைப்படம். ஊரே கொண்டாட்டத்தில் இருக்கும்போது அரசவையின் ஆராய்ச்சி மணி அடிக்கப்படுகிறது. அடித்தவன் ஒரு வேடன். சபைக்கு நடுவே அவனை வரவழைத்து அரசர் காரணம் கேட்கிறாரு. வேடன் சொல்றான், எனக்கு இன்றைக்கு வேட்டைக்கு எதுவுமே சிக்கவில்லை, கடும் பசியுடன் இருந்தேன்.
அப்போது ஒரு மான் தென்பட்டது. அதற்கு குறிவைத்தேன். அது தப்பி ஓடியது. அப்போது அங்கே ஒரு முனிவர் இருந்தாரு. அவரிடம் மான் எப்படி போனது அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு திசையை காட்டினாரு. ஆனால் அந்த மான் ஒளிந்திருந்த புதர் முனிவருக்கு தெரிஞ்சிருந்தும் அவர் அதை என்னிடம் கூறவில்லை. ஆகையால் என் பசி இன்னமும் தீரவில்லை. உண்மையை மறைத்த குற்றத்திற்காக அந்த முனிவரையும் கையோடு அழைத்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹரிச்சந்திரன் அந்த முனிவரிடம், ஏன் சுவாமி மான் இருக்கும் இடத்தை சொல்லவில்லையா அப்படின்னு கேட்டபோது, நான் ஒன்றும் பொய் உரைக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. மானை காப்பாற்ற நினைக்கும் உங்கள் எண்ணம் புரிகிறது. அதே சமயம் மானிற்கு பதிலாக ஒரு குழந்தையும் வேடனுக்கு பதிலாக ஒரு தாயும் குழந்தையை காணோமே அப்படின்னு தேடி வர, அந்த சூழல்ல இருந்தாலும் இதே பதிலை தான் சொல்வீர்களா முனிவரே அப்படின்னு கேட்கிறாரு அரசர். அதெப்படி ரெண்டும் ஒன்றாகும் அப்படின்னு முனிவர் கேட்கிறாரு. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உண்மை மாறுமா, அது சரியாகுமா அப்படின்னு மன்னன் கேட்கிறாரு. இந்த சம்பவம் முனிவரை ஹரிச்சந்திரன் அவமதிக்கிறார் அப்படின்னு மேலோக இந்திர சபையில் விவாதிக்கப்படுகிறது. வசிஷ்டரின் சீடனான ஹரிச்சந்திரன் எந்த சூழ்நிலையிலும் பொய் உரைக்க மாட்டான் அப்படின்றதை பொய்யாக்கி காட்டுகிறேன் என விஸ்வாமித்திரர் சவால் விடுறாரு. அதற்காக நேரடியாகவே வந்து பல இன்னல்களை ஹரிச்சந்திரனுக்கு கொடுக்கிறாரு. தந்திரமாக ஹரிச்சந்திரனே தன்னுடைய அரசாங்கத்தை விஸ்வாமித்திரருக்கு வாரி வழங்கிட செய்கிறார் விஸ்வாமித்திரர். பின்னர் நாட்டை விட்டும் துரத்துகிறார். ஹரிச்சந்திரனுடன் மனைவியும் மகனும் வெளியேற்றப்படும் போது தனக்கு மகா யாகத்திற்காக தர ஒப்புக்கொண்ட பொற்காசுகளை தந்துவிட்டு போக சொல்கிறாரு விஸ்வாமித்திரர். எல்லாமே உங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டேனே, அதில் தான் அந்த பொற்காசுகளும் உள்ளது அப்படின்னு சொல்றாரு ஹரிச்சந்திரன். அப்படி அல்ல, இதை இனிமேல் நீ சம்பாதித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்ல, அதற்கான அவகாசம் நாடு கடந்து போகிறார்கள் ஹரிச்சந்திரன் குடும்பமும் கூடவே தங்கவேலுவும். கஷ்டத்திற்கு மேல் கஷ்டமும் தொடர்கிறது. ஒரு கட்டத்துல கணவனின் துயரை சகிக்க முடியாத மனைவி சந்திரமதி தன்னை விலை பேசி அதில் வரும் பொருளை கொண்டு விஸ்வாமித்திரர் கடனை அடைக்க சொல்கிறாள். துடித்து போகும் ஹரிச்சந்திரன். பின்னர் அதற்கும் செவி சாய்த்து மனைவியை விற்கிறாரு. அவளை வாங்கும் செல்வந்தர் VK ராமசாமி இலவசமாக ஹரிச்சந்திரன் மகனையும் கேட்டு வாங்கி போகிறார். அடிமையாக வந்த இடத்துல தாயும் மகனும் கஷ்டப்பட அங்கே சிவாஜி அவர்களை தங்கவேலு மேலும் கஷ்டப்படுத்துறாரு. விஸ்வாமித்திரர் கடன் ஒழிந்தது, ஆனால் உம்முடன் இத்தனை நாள் சுற்றிய எனக்கு கூலியாக தருவதாக சொன்ன பொருள் வேண்டும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு தங்கவேலு. தங்கவேலுடைய கடனை தீர்க்க தன்னையே சுடுகாட்டு அதிபதியான பாலையாவிடம் விற்று தங்கவேலுவின் கடனையும் அடைக்கிறாரு சிவா. இடுகாட்டு காவலாளியாக நியமிக்கிறாரு பாலையா. சந்திரமதியும் அவளது மகனும் VKRின் மனைவி முத்துலட்சுமியிடம் படாத பாடு படுறாங்க. அவன் பாலகன். விஸ்வாமித்திரரின் ஆணைப்படி ஒரு பாம்பு அவனை கடித்து விடுது. லோகிதாசன் மரணிக்கிறான். மகனை இடுகாட்டுக்கு எடுத்துட்டு போக வரிப்பணம் இல்லாமல் அவனை எரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு ஹரிச்சந்திரன். பணம் இல்லையே அப்படின்னு சந்திரமதி புலம்ப, உன் தாலி இருக்கிறதே அதை விற்று எடுத்து வா அப்படின்னு சொல்ல, தன் தாலியானது தன் கணவன் கண்ணிற்கு மட்டுமே புலப்படும் அப்படின்ற விதிப்படி அங்கு இடுகாட்டு காவலாளியாக இருப்பது ஹரிச்சந்திரனே அப்படின்னு அறிந்து கொண்டு அழுது புலம்புறாங்க சந்திரமதி. இறந்து கிடப்பது தன் மகன்தான், வந்திருப்பது மனைவி சந்திரமதி தான் அப்படின்னு தெரிய வரும்போது வெடித்து குமுறுகிறார் ஹரிச்சந்திரன். ஆனாலும் தன் முதலாளிக்கு துரோகம் செய்ய மாட்டேன், வரி பணத்தை எப்படியாவது உன் முதலாளியிடம் கேட்டு வாங்கி வா அப்படின்னு மனைவியை அனுப்புறாரு ஹரிச்சந்திரன். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.